ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரேசிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். எஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக ஃபார்முலா 1 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நம்ம பிராட் பிட் நடிப்பில் ரொம்பவே சூப்பரான பயங்கர பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹேன்ஸ் ஜிம்மரோட மியூசிக் வந்து பயங்கரமாக ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து எலிவேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த சூட்டோட சூடாக நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஜித் குமார் இருக்கார் இல்லையா, நம்ம ஏகே தி ரெட் டிராகன், அவர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி F1 படங்கள் இதெல்லாம் வந்திருக்கே, இந்த படம் நல்லா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எதை கேட்கும்போது அவர் சைடு இருந்த வந்த பதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில். ஏன்னா இங்கே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டு நான் ரேசிங் தான் இனிமேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம தலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா 1 ரேசிங், இந்த மாதிரி ரேசிங் படங்கள்லாம் வந்து நடிக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரி இந்த படங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ரேசிங் சம்மந்தப்பட்ட ஜானர்களில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு இருக்குது. அதில் வந்து மேபி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் தலைவா என்ன தலைவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது இவர் சொன்னாலும் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வருவார் இல்லையா, ஃபேமிலி, அப்படி அவரே தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ தான் ஃபாஸ்ட் எக்ஸோட செகண்ட் பார்ட் வந்து வரப்போகுது, அதில் பால் வாக்கரை ரிட்டர்ன் கூட்டு வர போகிறோம் சிஜி வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பசங்க எல்லாரும் ஒரு தியரி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த படத்தில் அஜித் குமாரோட ஒரு கேமியோவும் வந்து இருக்குது. அவர் கடைசியில் எப்போவுமே ஒரு தரம் வெயிட்டான ஒரு ஆளை கடைசியாக இறக்கி சம்பவம் பண்ணுறது வந்து இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சாகாவில் வந்து ஃபுல்லாக நடந்துகிட்டு தான் இருக்கும். படம் போய்கிட்டு இருக்கும். கடைசியில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய கேரக்டர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லா படத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்ட் எக்ஸோட பார்ட் 2ல் அஜித் குமாரோட கேமியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை கொளுத்தி போட்டிருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்டு தாங்க, ஒரு பெரிய டவுட்டு தான். ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. மேபி எனக்கும் லைட்டாக ஒரு ஆசை இருக்குது, அதனால் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஏன்னா இப்போது ரேசிங் அப்படின்னாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். F1 படத்தில் குறிப்பாக காமிக்கப்பட்டது வந்து ஃபார்முலா 1 ரேசிங். ஃபார்முலா 1க்கும் தலைக்கும் என்ன சம்மந்தம்? அவர் இப்போ தான்ப்பா ரேசிங் ஓட்டினார், எல்லாமே ரேசிங் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் ரீசெண்டாக ஓட்டி அந்த 3rd பிளேஸ் வாங்கி ஜெயிச்சார் இல்லையா, அந்த ரேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 24Hனா என்ன, 24 ஹார்ஸ் ரேசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு டீமாக இருக்கும். அந்த டீமில் 24 ஹார்ஸில் யார் அதிக டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரேசிங். இதில் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்னால் அத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை பேரோட அந்த ஸ்டெபிலிட்டி வேணும், ஸ்டாமினா வேணும். அந்த 24 ஹார்ஸ்னால் அவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்டெமினா ரொம்ப முக்கியம். அதே F1 போயிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் வந்து வேணும். ஏன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு மாடியூலில் இருக்கக்கூடிய கார்னால் அது F1 கார் தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரையும் பயங்கரமாக ஏரோடைனமிக்ஸ்லாம் வச்சு சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது இப்படி தான் ஒர்க் ஆகுது F1 ரேஸ் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இப்போ ரிலீஸ் ஆன F1 படத்தில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அந்த கார் எப்படி டிசைன் ஆகுது, அந்த கார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணலாம், ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, அதில் லூப் ஹோல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து டீட்டெயிலாக நம்ம F1 படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே படத்தோட ரிவ்யூவையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். படத்தில் அந்த விஷயமும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே டோட்டலாக வேறு ரேஸ். நம்ம பிராட் பிட் ஹீரோ இருக்காப்புல இல்லையா, அவரே வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு ரேஸில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இதில் F1ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். கடைசியில் வந்து ரேலி ஓட்ட போகிற மாதிரியான ஒரு விஷயங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. இது முடியுமா ஒரு ரேசரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எல்லாமே வேறு டைப்ஸ் ஆஃப் ரேசிங். எல்லாத்தையும் ஒரு ஆளால் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஜெட்டு ஓட்டுறவங்களால ஏரோப்ளைன் ஓட்ட முடியுமா அப்படின்னா ஓட்ட முடியும். ஆனால் ஜெட்லேயும் நான் தான் இங்கே பெரிய ஆள். ஜெட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளால் ஏரோப்ளைன்லேயும் பர்ஃபெக்டாக ஆக முடியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா. ஸோ ரேலியில் ஒருத்தர் பயங்கர கெத்தாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் F1லேயும் அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் F1 அவரால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கேயே தவிர இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏகேக்கு F1 படங்கள் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கா, இல்லை F1 ரேசிங் மேலே ஆர்வம் வந்திருக்கா அப்படிங்கிறதும் வந்து ஒரு தியரியாக இப்போதைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. முழுக்க இது இவரை பற்றின ஒரு டாக்கை வந்து மாற்றிட்டாங்க நம்ம ஃபேன்ஸ் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா F1ல் பொறுத்தவரையும் ஒரு பயங்கரமான ஃபோக்கஸ் வேணும். அதில் ஏஜ் லிமிட்டுங்கிறதும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆனாலும் இதை விட அதில் பயங்கரமான அடியெல்லாம் படும், பயங்கரமான கிராஷ்லாம் இருக்கும். இதுவரையும் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரையும்
நிறையா அந்த கிராஷ் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 கார் பயங்கரமான கண்ட்ரோலில் இருக்குது, பயங்கரமான ஸ்பீடில் இருக்குது அப்படின்னாலும் பயங்கர டேஞ்சரும் F1 கார் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தியரிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரேசிங்கில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட இருக்குது? இந்த ஃபார்முலா 1 படத்தை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ். அதுக்கப்புறம் அஜித் குமார் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரி ரேசிங் படங்களில் ஹாலிவுட்டில் நடிச்சார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேபி தமிழ்லேயும் அந்த மாதிரி ரேசிங் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருப்பார் அப்படிங்கிறதையும் நான் இங்கே டேரக்டர்ஸ் கிட்டேயே சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா?